S-300 மிசைல் சிஸ்டத்தை எல்லாம் நாங்க அல்வா சாப்பிடுற மாதிரி ஆஃப் பண்ணிட்டோன்னு பயங்கரமா பீலா விட்டீங்க. எங்க கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக் வெப்பன்ஸ் முன்னாடி ரஷ்ய மிசைல் எல்லாம் டம்மி மத்தாப்புன்னு வெள்ளை மாளிகையே அதிர்ற அளவுக்கு ரீல் விட்டீங்க. ஆனா இப்ப என்னடானா அதே S-300 கிட்ட உங்க ஊரு காஸ்ட்லி F-16 விமானம் அடிபட்டு கிடக்குதே. இது நியாயமா? ஜனவரி 11ஆம் தேதி நைட்டு உக்ரைன் வானத்துல உங்க ஆசை நாயகி F-16 ஃபைட்டர் ஜெட் பயங்கரமா கெத்து காமிச்சிட்டு பறந்துச்சு. யாராலையும் எங்களை லாக் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த விமானத்தை ரஷ்யாவோட S-300 சிஸ்டம் வாடா ராசான்னு கூப்பிட்டு ஒரு 48N6E3 மிசைலை விட்டு அடிச்சிருக்கு. அடிச்ச அடியில அந்த விமானம் வானத்திலேயே தீபாவளி ராக்கெட் மாதிரி சிதறி போச்சு. கேம் சேஞ்சர் வரும்னு எதிர்பார்த்தா இப்போ இது கேம் ஓவர் ஆகிடுச்சே குமாரு. விமானம் விழுந்தவுடனே ரஷ்யாக்காரன் சும்மா இருப்பானா? அவனுங்க டீம் உடனே அந்த ரேடார் டேட்டாவை ரிலீஸ் பண்ணி, பாத்தீங்களா எங்க பழைய இரும்பு மிசைல் முன்னாடி உங்க லேட்டஸ்ட் அமெரிக்க ஜெட் எப்படி குப்பர விழுதுன்னு சோஷியல் மீடியாவுல ஒரே அசிங்கமா ஆகிடுச்சு. பாவம் அந்த பைலட். யூரோப்ல எல்லாம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா ஒரு சின்ன மிசைல் பட்ட உடனே இஜெக்ட் கூட பண்ண முடியாம போயிட்டாரேன்னு நினைக்கும்போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்போ அமெரிக்காவோட பென்டகான் ஆபீஸ்ல எல்லாரும் தலைய சொரிஞ்சிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் ஃபால்ட்டா இல்ல நாங்க சரியா பிளான் போடலையான்னு ஆளாளுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஏதாவது புதுசா மிசைல் கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும் போல. ஆக மொத்தம் வெனிசுலாவ்ல நீங்க பண்ண நியூட்ரலைஸ் மேஜிக் இங்க ரஷ்யா கிட்ட பலிக்கல. இதுக்கு பேருதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுங்கிறது. இது மாதிரியான அதிரடி செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம அதிர்வு ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.